இப்போ நீங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்க கருஞ்சீரகம் கருஞ்சீரகமே கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சீரகம் வெரைட்டி அதுல வர்றது தான் கருஞ்சீரகம். எப்படி நம்ம நார்மல் சீரகம் இருக்குமோ அது கருப்பா இருந்தா அதுக்கு பேர் தான் கருஞ்சீரகம். நான் சுகர் டேப்லெட்லாம் போட மாட்டேன், வெறும் கருஞ்சீரகத்தையே நான் குடிச்சு சுகரை சரி பண்ணுவேங்க போது மட்டும்தான் ஒரு சிக்கல் வருது. கருஞ்சீரகம் நான் 3 வருஷமா சாப்பிட்றேன் டாக்டர், எனக்கு வெயிட் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் வெறும் கருஞ்சீரகத்தை நீங்கள் எந்த அளவுக்கு குடித்தாலும் வெயிட் கண்டிப்பாக லாஸ் ஆகாது. ஆரம்பத்தில் இது சாப்பிடும்போது நல்லா பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் சுகரும் அப்படி செக் பண்ணாமல் இருப்பீங்க, படிப்படியாக அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்களை வச்சு சுகருடைய தாக்கத்தினால நோய் வந்து அதிகமாக மருந்து மாத்திரை எடுத்தால் சுகர் குறைஞ்சிருது. அதோடைய காம்ப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கணைய பாதிப்பு, இந்த மாதிரியான பாதிப்புகளை சரி பண்ணுமாங்கிறதா இப்போ அது அடுத்த கட்ட ஆராய்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது இந்த கருஞ்சீரகம் கண்டிப்பாக அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் உங்கள் சுகரை நல்லா மெயின்டைன் பண்ணும், தாராளமாக எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் இந்த சீரகமாக இருக்கட்டும் கருஞ்சீரகமாக இருக்கட்டும் இதெல்லாம் லேசாக 1-2 தட்டி போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கிறது மட்டும்தான் பெனிஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர் அதை அரைச்சி பவுடராக ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அது சம்டைம் ஒரு சில பேருக்கு இன்டைஜஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுமே தவிர அதோட சேர்த்து நீங்கள் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல் வித்தவுட் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் நீங்கள் வெறும் கருஞ்சீரகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது. ஏன்னா இதை நான் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறத வச்சு அவங்களோட இம்பாக்ட் வச்சு தான் நான் சொல்கிறேன். இதுக்கான ஆராய்ச்சிகள் இருந்தால் இருக்குன்னு பார்த்தா அதுக்கான ஆராய்ச்சிகள் ப்ராப்பராக எதுவும் கிடையாது. கருஞ்சீரகம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளும் இல்லை. ஸோ பேஷண்ட்டுடைய இம்பாக்ட் வச்சு தான் இதை நம்ம சொல்ல முடியும். அதை பார்க்கும்பொழுது நீங்களே யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் கருது பவுடர் பண்ணிவிட்டு பேக்கான ஹேரில் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுடைய ஹேர் ரூட்டை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கருஞ்சீரகத்தினுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு, நிறைய பேர் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா மக்களுக்கு இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க கருஞ்சீரகத்தை எடுக்கலாம், அவங்களுடைய நோய் நிலைகள் குணமாகும், இல்லை ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னா யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? அண்ட் இதை பேசுறதுக்கு முன்னாடி கருஞ்சீரகத்துக்கே நிறைய பெயர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, நிறைய ஷேப்ல எல்லாம் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கருஞ்சீரகம் பயன்படுத்தணும் அப்படின்னா சரியா அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் நிறைய பேருக்கு சிக்கலை கிரியேட் பண்ணுது. இதை சயின்டிஃபிக்காக பார்க்குறது ஒன்று இருக்குது, சித்த மருத்துவ முறையில் பார்க்குறது ஒன்று இருக்குது. இது ரெண்டுலையுமே பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்க கருஞ்சீரகம் கருஞ்சீரகமே கிடையாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சீரகம் வெரைட்டி அதில் வர்றது தான் கருஞ்சீரகம். எப்படி நம்ம நார்மல் சீரகம் இருக்குமோ அது கருப்பாக இருந்தால் அதுக்கு பேர் தான் கருஞ்சீரகம். அதுதான் நம்ம வழக்கு முறையிலையும் யூஸ் பண்ணுறது, சித்த மருத்துவத்திலையும் சொல்லியிருக்கிறது எல்லாமே. கருஞ்சீரகம் சாப்பிட்டால் சுகர் குறையும், கருஞ்சீரகம் சாப்பிட்டால் கிட்னி சரியாகும், கருஞ்சீரகம் சாப்பிட்டால் லிவர் சரியாகும், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறது இந்த ஷாஜீரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீரகத்தினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சீரகம். இதுதான் இந்த கருஞ்சீரகம். நான் சொன்ன இந்த ஷாஜீரா, இந்த சீரகம், ஓமம், சோம்பு இது எல்லாமே வந்து இந்த ஏபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமாக வரையறுக்கப்பட்ட ஒரு குடும்ப வகையை சேர்ந்தது இந்த மூலிகைகளில். இப்போ நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கருப்பு கலரில் ஸ்கொயராக இருக்கும், நம்ம சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்கும். இதுக்கும் சீரக குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பேர் வந்து இது எந்த காலத்தில் இது கருஞ்சீரகம்ங்கிறத மென்ஷன் பண்ணாங்க எப்படிங்கிறது ஒரு குழப்பம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் சித்த மருத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கருப்பு கலரில் இருக்கக்கூடிய சீரகம் தான் கருஞ்சீரகம். இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கருஞ்சீரகத்துலையும் எந்த சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. அதனால மக்களும் அதை திரளாக பயன்படுத்துறதுனால எந்த தொந்தரவும் இல்லைங்கிறதுனால அதை எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு பயன்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லது. இந்த நம்ம பயன்படுத்துகிற இப்போ கருப்பு கலரில் ஸ்கொயராக இருக்கிறது வந்து ரெனன்குலேசி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது இதனுடைய ஆக்ஷன்ஸும் இதனுடைய ஹேபிட்ஸ் இதெல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுமே செரிமானத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, உள் உறுப்புகளை வலுப்படுத்துது, பேங்க்ரியாஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணிட்டு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது, குளுக்கோஸோடைய அளவை குறைக்குதுங்கிறத நம்ம ரெண்டு ஃபேமிலிலையும் நம்ம பார்க்கறதுனால இதை நம்ம பெருசாக இதை வந்து ரூல்ட் அவுட் பண்ணுறதில்ல. பட் இதை தெரிஞ்சு நீங்கள் இன்னும் கருஞ்சீரகத்துக்கு பதிலாக ஷாஜீரா எடுக்க ஆரம்பித்தா இன்னும் இதோடைய பெனிஃபிட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. பொதுவாகவே வந்து யூடியூப்ஸில் வந்து இப்போ கருஞ்சீரகம் அப்படின்னா மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமே பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறது உண்டு. ஸோ அதில் மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு கருஞ்சீரகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம்? எல்லா மூலிகைகளுமே வந்து நிறைய விஷயங்கள் நடுவில் வந்து ஹைப் நிறையா கொடுத்துருப்பாங்க. இது சாப்பிட்டா மரணம் வராது, இது சாப்பிட்டா வந்து குதிரை பலம் கிடைக்கும், இது சாப்பிட்டா யானை பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் நம்ம வந்து
சயின்டிஃபிக்கா இப்ப பார்க்கும்பொழுது இதெல்லாம் அதனுடைய ரோல் இருக்கா அப்படின்னா, பட் அதோடைய சப்போர்ட் இருக்கும். பட் இவ்வளோ ஹைப் குடுக்குற அளவுக்கு அதுல இருக்குங்கிறத நான் வந்து ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு சித்த மருத்துவரா நான் அத ஒத்துக்க மாட்டேன். உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய மொத்த உறுப்புகள் ஆக்டிவா இருக்கிறதுக்கும், நீங்க ஆக்டிவா இருக்கிறதுக்கும், நோய் வராம இருக்கிறதுக்கும், உங்களுடைய செரிமானத்த சரி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த விதத்துல இந்த ஷாஜீராவா இருக்கட்டும், இந்த கருஞ்சீரகமா இருக்கட்டும், உங்களுடைய செரிமானத்த நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. உங்களுடைய அந்த சுகர், குளுக்கோஸ் இண்டெக்ஸ் லெவல் நீங்க சாப்பிடுறதுல எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட் அப்சார்ப் ஆகுதோ, அத ரெடியூஸ் பண்றது ரோல்ல இந்த 2 சீரகமே பண்ணுது. ஸோ அதனால டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்றதுல இது ரோல் பண்ணுது. பட் இது எடுக்கிறதுனால மட்டுமே சுகர் குறைஞ்சிருமா? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறி. நான் இப்போ சுகர் மாத்திரை போடுறேன். அதோட சேர்த்து இந்த கருஞ்சீரகமோ, ஷாஜீராவோ எடுக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கும். சுகரோடைய அளவு இன்னும் ஃபாஸ்ட்டா குறையும். உங்களுடைய டேப்லெட்டோட டோஸ வந்து ஈஸியா குறைக்கிறதுக்கு ஒரு ஏதுவா இருக்கும். பட் ஆனா, நான் சுகர் டேப்லெட்லாம் போட மாட்டேன். வெறும் கருஞ்சீரகத்தையே நான் குடிச்சு சுகர சரி பண்ணுவேங்கும்போது மட்டும் தான் ஒரு சிக்கல் வருது. ஆரம்பத்துல இது சாப்பிடும்போது நல்லா பிரிஸ்கா இருக்கிற மாரி இருக்கும். பட் சுகரும் அப்படியே நீங்க செக் பண்ணாம இருப்பீங்க. படிப்படியா அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு சுகருடைய தாக்கத்தினால நோய் வந்து அதிகமாகும். ஸோ நீங்க தெளிவா ஒரு டாக்டருடைய அட்வைஸோட சுகருடைய டேப்லெட் இதெல்லாம் எடுக்கிறீங்க, உங்களுடைய டயட் மெயின்டைன் பண்றீங்க, உங்களுடைய எக்ஸர்சைஸ் மெயின்டைன் பண்றீங்க, பிசிக்கல் ஒர்க் அவுட் மெயின்டைன் பண்றீங்க. அதோட சேர்த்து இந்த கருஞ்சீரகத்தை நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். கண்டிப்பா சப்போர்ட்டிவா எடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும். டயபெட்டிக்ல ஒரு பெரிய ரோல் வந்து என்னன்னா காம்ப்ளிகேஷனை குறைக்கிறது தான். ஸோ எது பண்ணாலும் மருந்து மாத்திரை எடுத்தா சுகர் குறைஞ்சிருது. அதோடைய காம்ப்ளிகேஷனா இருக்கக்கூடிய கண் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கணைய பாதிப்பு, இந்த மாதிரியான பாதிப்புகளை சரி பண்ணுமாங்கிறதா இப்ப அது அடுத்த கட்ட ஆராய்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்பொழுது இந்த கருஞ்சீரகம் கண்டிப்பா அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாம உங்க சுகரை நல்லா மெயின்டைன் பண்ணும். தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. இதை எப்படி பயன்படுத்தலாம் டாக்டர்? ஸோ நார்மலா எல்லாரும் பயன்படுத்துறது வந்து சுடுதண்ணியில இந்த இந்த சீரகமா இருக்கட்டும், கருஞ்சீரகமா இருக்கட்டும், இதெல்லாம் லேசா 1, 2 தட்டி போட்டு சுடுதண்ணியில கொதிக்க வச்சு எடுக்கிறது மட்டும்தான் பெனிஃபிட்டா இருக்கும். நிறைய பேர் அதை அரைச்சி பவுடரா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அது சம்டைம் ஒரு சில பேருக்கு இன்டைஜஷனை கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சில டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னுடைய அட்வைஸ், ஸோ அதை நீங்க சின்ன சின்னதா தட்டி போட்டு சுடுதண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணி மட்டும் குடிக்கிறது தான் மோர் பெனிஃபிட்டா உங்களுக்கு இருக்கும். ஓகே. இது எந்த அளவுக்கு கருஞ்சீரகம் எவ்வளவு தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கலாம்? அதிகபட்சம் நீங்க 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம் 100 ml-க்கு. ஸோ 100 ml தண்ணியில 2 ஸ்பூன் நீங்க தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு லேசா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அதோட எக்ஸ்ட்ராக்ட் இறங்கும் பொழுது நீங்க அதை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணி 100 ml-ல ஒரு 80 ml to 50 ml நீங்க டெய்லி வந்து ஒரு டோஸ் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலையிலயா மாலையில? இல்ல வழக்கமா நீங்க தண்ணிலாம் எப்படி எந்த தண்ணி எப்பெல்லாம் நீங்க குடிக்கிறீங்களோ அந்த டைம்ல இந்த நீங்க கருஞ்சீரக தண்ணியோ, சீரக தண்ணியோ நீங்க எடுத்துக்கலாம். பொதுவா எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு நீங்க 10 கிராம் அளவு நீங்க லேசா 1, 2 தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் நீங்க நார்மல் தண்ணி லெவலுக்கு இதை நீங்க குடிச்சிட்டு வரும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோடனே முதல்ல வந்து சுகர் கண்ட்ரோல், அடுத்ததா நிறைய பேர் சஜஸ்ட் பண்றது என்னன்னா இந்த வெயிட் லாஸ் அப்படின்றதுக்கு தான். ஸோ நீங்க ஆல்ரெடி டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, கட் ஹெல்த்துக்கு அப்படின்னு. ஸோ இது எடுக்கும்போது வெயிட் லாஸ் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பாசிபிள், இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? ஆக்சுவலி இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, இது நான் பேஷண்ட்டுடைய இம்பாக்ட் வச்சு தான் நான் சொல்றேன். நான் கருஞ்சீரகம் நான் 3 வருஷமா சாப்பிட்றேன் டாக்டர், எனக்கு வெயிட் குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது நீங்க வெறும் கருஞ்சீரகத்தை நீங்க எந்த அளவுக்கு குடிச்சாலும் வெயிட் கண்டிப்பா லாஸ் ஆகாது. உங்களுடைய கட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுமே தவிர அதோட சேர்த்து நீங்க எக்ஸசைஸ், பிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாம வித்தவுட் பிசிக்கல் ஒர்க் அவுட் நீங்க வெறும் கருஞ்சீரகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகாது. இதுக்கான ஆராய்ச்சிகள் இருந்தா இருக்குன்னு பார்த்தா அதுக்கான ஆராய்ச்சிகள் ப்ராப்பரா எதுவும் கிடையாது. கருஞ்சீரகம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகுதுங்கிறதுக்கான ஆராய்ச்சிகளும் இல்லை. ஸோ பேஷண்ட்டுடைய இம்பாக்ட் வச்சு தான் இதை நம்ம சொல்ல முடியும். அதை பார்க்கும்பொழுது நீங்களே யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நீங்க கருஞ்சீரகம் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கலாம், உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுதா இல்லையாங்கிறத நீங்க அதை வெளிப்படுத்தலாம். அதுல தெரியும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் வெறும் கருஞ்சீரக தண்ணி கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணாது. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ வருஷமா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எதுவுமே பண்ணாம வெறும் கருஞ்சீரகத்துல குறையணுமா அப்படின்றது கஷ்டம் தான். ஸோ ப்ராசஸா இப்ப நம்ம ஒர்க் அவுட் ஒரு டயட்டோட சேர்த்து கருஞ்சீரகம் எடுக்கும்போது உடல் எடை நிஜமாவே குறையுமா டாக்டர்? கண்டிப்பா. நீங்க அதுதான் இப்போ வந்து சப்போர்ட்டிவ் ரோலா நீங்க கருஞ்சீரகத்தை எடுக்கும் பொழுது நீங்க எந்த நீடுக்காக நீங்க யூஸ் பண்றீங்களோ அதோட சப்போர்ட்டிவ் கேருக்காக கண்டிப்பா கருஞ்சீரகத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ என்னென்ன நோய் நிலைக்கு நம்ம எடுத்தாலும் எடுக்கக்கூடிய முறை இது ஒண்ணுதான், இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் சேஃப்.
இப்போ வந்து காமனா ஒரு எல்லாருக்கும் ரீச் பண்ணும்பொழுது, எந்த தொந்தரவும் வராம யூஸ் பண்ற டெக்னிக் வந்து இந்த தண்ணீல கொதிக்க வச்சு யூஸ் பண்றது தான். இதுல நெறைய இருக்கு. தேன்ல சாப்பிடுறது, பவுடர் பண்றது. இதெல்லாம் உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸோட எடுக்கிறது தான் மட்டும் பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. அடுத்ததா கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்றது நெறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த தலைமுடிக்கு வந்து ஹேர் பேக்கா வந்து கருஞ்சீரகம் யூஸ் பண்றத பத்தி நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இது தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்தலாமா? இது போடுறதுனால குளிர்ச்சி தன்மை அதிகரிக்கிறது, அதனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சளி அதிகமாகுறது, இந்த மாரியான பிரச்சனைகள் ஏற்படும் மேடம். சித்த மருத்துவம் வந்து ஒரு மூலிகையும் ஃபர்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணும்போது, அதோடைய வீரியத்த தான் பார்க்கும். இது வெப்ப வீரியமான மருந்தா? இது குளிர்ச்சி வீரியமான மருந்தா? அப்படின்னு பார்க்கும்பொழுது, சீரகம் வந்து குளிர்ச்சி வீரியமான மருந்து. ஆனா, கருஞ்சீரகம் ஒரு வெப்ப வீரியமான மருந்து. இது வெப்ப வீரியத்த நீங்க வந்து பவுடர் பண்ணிட்டு பேக்கா நீங்க ஹேர்ல வந்து டைரக்ட்டா அப்ளை பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களுடைய ஹேர் ரூட்ட டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ, டைரக்ட்டா நீங்க வெறும் கருஞ்சீரகத்த பேஸ்ட் மூலியமாவோ, இல்ல வேற எதுலயாவது லிக்விட் மூலியமாவோ நீங்க ஹேர்ல அப்ளை பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ட்ரைனஸும், ஹேர் ரூட் டிஸ்டர்பன்ஸும் வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு சான்ஸ். கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணா. ஸோ நீங்க அத உள்ளுக்கு சாப்பிட்டா மட்டும் தான் அது உங்களுக்கு பெனிஃபிட் தருமே தவிர, வெளியில ஹேருக்கு மத்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்றது டிஃபரெண்ட் டைப் இருக்கு அதுல. பட் ஹேருக்கு நீங்க டைரக்ட்டா அத அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, கருஞ்சீரகத்த உங்களுக்கு அத டிஸ்டர்ப் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஹேர பொறுத்தவரைக்கும் அதுக்கு வந்து டைரக்ட் அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. நீங்க உள்ளுக்கு சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிடும்போது அது நியூட்ரியன்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். பட் வெளியில அப்ளை பண்றது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. கருஞ்சீரகத்த பொறுத்தவரைக்கும் வந்து அடல்ட் வந்து எவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம்? என்ன மாரியான பிரச்சனைக்கு எடுத்துக்கலாம் நீங்க சொன்னீங்க. குழந்தைகளுக்கு கருஞ்சீரகம் குடுக்கலாமா? வேற ஏதாவது நோய் நிலைக்கு இத பயன்படுத்தும்போது அதற்கான ரிசல்ட் இருக்குமா டாக்டர்? பொதுவா மூலிகைகள் வந்து பயன்படுத்துறது வந்து குழந்தைகளுக்கு தனியாவே சொல்லியிருக்காங்க. பாலர் மருத்துவம்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சித்த மருத்துவம் வந்து எந்த அளவுக்கு அடல்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு ஈக்குவலா குழந்தைகளையும் தனித்தனியா அவங்க வந்து செப்பரேட் பண்ணி தான் மருத்துவத்த பயன்படுத்தியிருக்காங்க. வயதுக்கு ஏத்த மாதிரி. வயதுக்கு ஏத்த மாரி பயன்படுத்தியிருக்காங்க. பாலர் மருத்துவம், குழந்தை மருத்துவம்ங்கிறது தனி. குழந்தைகளுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வரிசையில கருஞ்சீரகத்துக்கான ரோல் வந்து அதிகமா இருந்ததா இல்ல. ஸோ சீரகத்த பயன்படுத்தியிருக்காங்க. பட் கருஞ்சீரகம் வந்து இந்த குழந்தைகளுக்கு பயன்படுத்தலாம்ங்கிறதுக்கான எந்த ஒரு பெரிய அளவுல ஒரு மருந்து முறைகள்லயோ, செயல்முறையிலயோ எதுவும் இல்ல. அதனால மோஸ்ட்லி 12 வயசுக்கு மேல இந்த கருஞ்சீரகம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப சேஃபானதா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கருஞ்சீரகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தியே ஒரு தெளிவான புரிதல், ஒரு விளக்கம் யாரெல்லாம் எடுத்துக்கலாம். மெயினா அது சப்போர்ட்டிங் சிஸ்டம் மட்டும் தான் அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றிங்க.